புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞர் கேப்டனும் ஒரு மகத்தான கூட்டணி அமைத்தார்களோ அதே போல இந்த 2024 இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா இல்லாம அவர் பொதுச் செயலாளராகவும் கேப்டன் இல்லாமல் பொதுச் செயலாளராக நானும் சந்திக்கின்ற முதல் தேர்தல். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் மறைவுக்கு பிறகு நீங்கள் அனைவரும் ஒரு நினைவாஞ்சலி செலுத்தினீங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி என் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் SDPI சகோதரர் முபாரக் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும். உங்கள் குரலாக அவர் டெல்லியிலே சென்று எதிரொலித்து நமது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து திட்டங்களையும் உறுதியாக நிறைவேற்ற நீங்கள் அனைவருமே வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே நீங்கள் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சகோதரர் அன்பு சகோதரர் முபாரக் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலையில 3வது நம்பர் பட்டனுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் சொல்லி நான் கேட்டேன். இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றால் என்னெல்லாம் வாக்குறுதிகள் என்பது மிக முக்கியம். இங்க அன்பு சகோதரர் பக்கத்துல திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு. இங்க திண்டுக்கல்னாலே பூட்டுதான். திண்டுக்கல் பூட்டு தொழில் இன்றைக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். சிறுமலை பகுதியிலே சிறந்த சுற்றுலா தலமாக அந்த சிறுமலை பகுதியை நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம். பள்ளி மாணவர்கள் மற்றும் நீச்சல் தெரியாத ஏராளமானோர் நீர்ல மூழ்கி உயிரிழக்கின்ற ஒரு அபாயம் இருக்கு. எனவே பயிற்சி குளம் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி அமைக்கின்ற அந்த பணிகளை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க திண்டுக்கல்ல மிக மிக முக்கியமாக நாம செய்ய வேண்டிய பணிகள் பார்த்தா நிறைய திட்டங்கள் இருக்கு. பழனி வையாபுரி உள்ளிட்ட மழைநீர் சேகரிப்பு குளங்கள்ல படகு சவாரி திட்டம் செயல்படுத்தப்படும். திண்டுக்கல் மாநகரில் ஏற்கனவே இருக்கும் பேருந்து நிலையம் பயன்பாட்டில் இருந்த போது மறுசீரமைத்து புறநகர் பகுதியில் மற்றொரு புதிய இடத்தில் அதிநவீன வசதியுடன் உங்களுக்கு பேருந்து நிலையம் நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். கொடைக்கானலில வாகன நெரிசல் தவிர்க்க அங்க மல்டி லெவல் பார்க்கிங் திட்டத்தை நாங்கள் உறுதியாக கொடைக்கானலிலே கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் கொடைக்கானல், அது இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில வருகிறது. அதனால அந்த கொடைக்கானலை டெவலப் செய்ய அத்தனையும் நமது வேட்பாளர் பார்லிமெண்ட்ல உங்கள் குரலாக பேசி அந்த திட்டங்களை உறுதியாக கொண்டு வருவார். இங்க சின்னாளம் பட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த பட்டு அந்த திண்டுக்கல் நகர்ல எண்ணற்ற இடங்களில விசைத்தறிகள் இயக்கி வருகின்றன. அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்பட செய்து அதிநவீன திட்டங்களாக அதை செயல்படுத்துவோம். உலக புகழ் பெற்ற சின்னாளப்பட்டு சுங்கிடி சேலை அந்த விற்பனையை மேம்படுத்த அங்கு வாழும் தொழிலாளர்களின் வாழ்வாரத்தை நிச்சயம் நாங்கள் மாற்றுவோம். கேப்டன் எப்பயுமே சொல்வார், ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்ணு முக்கியமோ அது மாதிரி விவசாயமும் நெசவும் இங்க நம்ம தமிழக மக்களுக்கு அவசியம். அதனால நிச்சயமாக இந்த திண்டுக்கல் பாராளுமன்றத்துல விவசாயத்தையும் நெசவையும் 2 கண்களாக நாங்கள் முன்னேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். அதே மாதிரி இங்க அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மருத்துவ கல்லூரி செயல்பாட்டில் உள்ளது. அதே போல அரசு சட்ட கல்லூரியும் உறுதியாக திண்டுக்கல் மாநகரில் பெண்களுக்கான அரசு கல்லூரி உள்ளது. அது போல மாணவர்கள் பயில தனி அரசு கல்லூரியையும் உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன. அப்பகுதியிலே விளையும் காய்கறிகள், பழங்கள், மூலிகை பொருட்களின் அத்தனையுமே விற்பனை செய்ய சுற்றுலா தலங்களை 100% நாங்கள் விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்காக எங்கள் வேட்பாளர் உறுதியாக உழைப்பார். திண்டுக்கல் மாவட்டத்தில் விளையும் காய்கறி விலை நிலவரம் முற்றிலுமாக
தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்ள விவசாயிகள் மற்றும் ஒட்டன்சத்திரம் சந்தை வியாபாரிகள் மற்றும் இதர காய்கறி வியாபாரிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு இணையதளம் வகையாக காய்கறி விற்பனை நடவடிக்கையை உடனடியாக நாங்கள் ஏற்படுத்துவோம். விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதோடு உங்கள் பொருட்கள் நல்ல விலைக்கு விற்க நமது வேட்பாளர் உங்களுக்காக உழைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற சிறு மற்றும் குறு தொழில் மையங்கள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை உலக அளவில் விற்பனை செய்ய தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். காரைக்குடி நத்தம் வழித்தடத்தில் திண்டுக்கல்களுக்கு புதிய ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் இங்க இருக்காரு. காரைக்குடி நத்தம் வழித்தடத்துல புதிய ரயில் பாதை உறுதியாக உங்களுக்காக கொண்டு வரப்படும். கொடைக்கானல் பழனி ரோப்கார் சேவை திட்டத்தை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, கொடைக்கானல்ல வாடகை வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எப்படி பழனியில கேபிள் கார் இருக்கோ அது மாதிரி கொடைக்கானலிலுமே கேபிள் கார் திட்டத்தை கொண்டு வந்து சுற்றுலா தலத்திற்கு அனைவருக்கும் பயன்பாட்டிற்கு உறுதியாக எங்கள் வேட்பாளர் கொண்டு வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க மாநகராட்சி பகுதியில குப்பை கூலங்கள் அதிகமா முருக பவனம் பகுதியில கொட்டி தரம் பிரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த குப்பை கிடங்கை மாற்றி அதன் சுற்று வட்டார பகுதியில வசிக்கும் மக்களுக்கு உடல்நல பரிசோதனை மேற்கொண்டு நல்வாழ்வு அளித்து பாதுகாப்பான இடத்திற்கு குப்பை கிடங்கை மாற்றி அந்த இடத்தில் பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு நமது வேட்பாளர் கொண்டு வருவார். நத்தம் தொகுதியில அரசு கல்லூரி அமைக்க கோரிக்கை விடுத்தும் அது ஏற்றளவிலேயே இருக்கிறது. எனவே அந்த திட்டத்தை நமது வேட்பாளர் உறுதியாக செயல்படுத்துவார் என்கின்ற பல்வேறு வாக்குறுதிகளை இங்க உங்க முன்னாடி நாங்க சொல்லியிருக்கோம். அதனால உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த நேரத்துல நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது, இதுவரைக்கும் எம்பியாக இருந்தவங்க இந்த தொகுதிக்கு எதையுமே செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அன்பு சகோதரர் எஸ்டிபிஐ அண்ணன் முபாரக் அவர்கள் உங்களுக்காகவே உழைக்க தன்னுடைய வாழ்நாளில் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இரட்டை இலை சின்னத்தில் இன்னைக்கு போட்டி போடுகிறார். இது ராசியான கூட்டணி. நான் எல்லா இடத்துலயும் சொல்றத மாதிரி சொல்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் என்ற மூன்று தெய்வங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த மகத்தான கூட்டணி அமைஞ்சிருக்கிறது. அதனால இது ராசியான கூட்டணி. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து. நாம் அமைத்திருக்கின்ற கூட்டணியும் 4. நாளை சரித்திரம் படைக்க போகின்ற தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4ஆம் தேதி. அதனால யாரும் எல்லாருமே இரட்டை இலை சின்னத்திற்கு 3வது நம்பர் பட்டனுக்கு மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? அன்பு சகோதரரை வெற்றி பெற செய்வீர்களா? உங்கள் குரலாக அவரை டெல்லியிலே எதிரொலிக்க செய்வீர்களா? அவருடைய எத்தனாவது நம்பர் பட்டன்? நம்ம ஓட்டு யாருக்கு? நம்மளுடைய அண்ணனுக்கு வெற்றியை தருவீர்களா? உங்களுக்காக அவர் உழைக்க வாய்ப்பு தருவீர்களா? நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா இப்பயும் சொல்ல போறேன். உங்களுக்காக உழைக்கவே அவர் சகோதரர் உங்களுக்காக இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு தாங்க. 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா இப்ப நடக்கிறது யாராச்சு? திமுக. தில்லு முள்ளு எல்லாம் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க. கள்ள ஓட்டுகளை தரங்க. நாம் அனைவரும் வெற்றி வீரர்களாக களத்திலே இறங்கி மகத்தான வெற்றியை கூட்டணி தர்மத்தோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் கூட்டணி தர்மத்தோட அண்ணன் முபாரக் அவரை மாபெரும் வெற்றி செய்ய வேண்டும். வெற்றி செய்ய வைப்பீங்களா? அனைவரும் அவருக்கு வாய்ப்பு தருவீர்களா? இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா? கேப்டன் சொல்றதையே சொல்றேன், துளசி கூட வாசம் மாறும். அது போலதான் அன்பு சகோதரர் இந்த கூட்டணி
கூட்டணியில் இருக்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி மீண்டும் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எடப்பாடியார் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தாருங்கள். மீண்டும் உங்களை வந்து சந்திப்பேன். எப்போ? வெற்றி விழா கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்போம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். இரட்டை இலைக்கு வாய்ப்பை தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.